ஜெய்பீம் ஐயா. ஜெய்பீம். ஆ, இப்போ வந்து தமிழ் இலக்கியம் மற்றும் தலித் இலக்கியம் இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா. இலக்கியம்தான் மொத்தமே. இதில் வந்து தமிழ் இலக்கியம், தலித் இயக்கம், இலக்கியம் என்பதெல்லாம் வந்து காலம் வேறுபடுத்தி காட்டுகிறது. அதனுடைய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தமிழ் இலக்கியத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான இடம் இல்லாமலே வெகு காலமாக இருந்திருக்கிறது. ஏதோ 1, 2 இடங்களிலே தொட்டு பார்ப்பார்கள். அதுவும் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கும். கீழ இருக்கும். ஷெட்யூல் இன மக்களை, அதாவது தலித் மக்களை வந்து ரொம்ப அவங்களுடைய துக்கம், மிக மோசமான நிலைமைகள், அவர்களுடைய நாகரிகத்தில் குறைவு, இப்படியாக ஒரு இழிவான பார்வையில் பார்ப்பவர்களுடைய பார்வையில் தான் நிறைய குறைகள் இருக்கிறது. இதனை நிவர்த்தி செய்வதற்காகவும் இதனை மாற்றுவதற்காகவும் பல்வேறு காலகட்டங்களில் பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அது இலக்கியம் என்பது வந்து அந்த 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 காலகட்டத்தை, அந்தந்த நேரத்தை மக்களுக்கு பதிவு செய்ய காட்டுவது தான் இலக்கியமாக இருக்கும். இது கற்பனை வளத்தில் போகிற கர்ண பரம்பரை கதைகள் போல் இல்லாமல், இலக்கியம் வந்து மக்களுக்கானதாக இருந்தால் மக்களுடைய நடைமுறை வாழ்க்கை, மக்களுடைய நிலை, அந்த மக்களுடைய நாகரிகம், அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியதை தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு சாதனம் தான் இலக்கியம். இங்கே வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இலக்கியங்கள் என்றாலே எப்படி இருக்குனாக்கா, அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் தவிர்த்து இதெல்லாம் மற்றதெல்லாம் எப்படி இருக்குனாக்கா, யாரையோ சார்ந்த மாதிரி தான் அதிகபட்சமாக இருக்கிறது. அந்த வேட்கை பல நூற்றாண்டுகளமாக குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு, இந்த மண்ணோட பூர்வீக மக்களுக்கு என்னை பற்றி எதுவும் யாரும் சொல்லவில்லையே, என்னை பற்றிய பதிவுகள் எல்லாம் இழிவாகவும் தாழ்வாகவும் என்னை குறைத்து மதிப்பிட்டு தானே சொல்லுகிறது என்கின்ற வேட்கை இருந்தது அல்லவா. அந்த வேட்கையை மாற்றி என் மக்களுடைய இன்னொரு பக்கம், அதான் நிலையான பக்கம், நல்ல பக்கமாக இருக்கிறது. என்னுடைய சேரிக்குள்ளாக காமெடி இருக்கிறது, மிக அருமையான சிரிப்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, கொண்டாட்டம் இருக்கிறது, என் மக்களிடத்தில் வந்து எல்லாம் இருக்கிறது, மகிழ்ச்சிக்கான அத்தனை வரங்களும் இருக்கிறது. அதாவது வறுமை என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயமே அல்ல என்கின்ற பார்வையில் சமீப காலமாக பல இலக்கியங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. அதில் தலித்திலும் அல்லது பெண்ணிய தலித் எழுத்தாளர்களும் மிக திறமையாக, பெருமையானவர்களாக இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பெண்ணியம் என்பது பேசப்பட்டே தீர வேண்டிய ஒரு விஷயம். அதிலும் இந்தியாவை பொறுத்த மட்டும் தலித் பெண்ணியம் என்பது பேசிய தீர வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதனால் இப்படி பிரித்து பார்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தோணலை. ஆனால் காலம், அதனுடைய கட்டாயம், அதனுடைய நிர்பந்தம் ஒரு பகுதி மக்களை வந்து என்னுடைய இலக்கியத்தை நானே எழுதுகிறேன், என்னுடைய இலக்கியத்தை என் பார்வையில் நான் எழுதுகிறேன் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணியிருப்பதாக நான் கருதுகிறேன். பண்டிதர் காலம் தொட்டு பல்வேறு எழுத்தாளர்கள் இலக்கிய நடையில் அவர் மணிப்பிரவாகத்தை பயன்படுத்தினார். பிற்காலத்தில் வந்தவர்கள்லாம் தற்போதைய தமிழ் நடையை பயன்படுத்தி எழுதுகிறார்கள். அது வேறு நிலை, இது வேறு நிலை. இப்போதைய நிலையில் வந்து இருப்பவர்களில் ரொம்ப சிறப்பாக எழுதுவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. சமீபத்தில் கூட இந்த இலக்கியங்களை போற்றுவதற்காக பல்வேறு தளங்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் அந்த அந்த இடையிடையே இலக்கியம் என்ற பெயரிலே நெருடலான சில செயல்களை செய்கிறார்கள். அது தவறு. சமீபத்தில் கூட நான் ஒரு காணொளி பார்த்தேன். அது நான் ரொம்ப விரும்பக்கூடிய, நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க பாபா சாஹேப் வந்து அந்த 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 இலக்கியத்தில் அந்த எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரையும் இயேசுவையும் அங்கே நிலைப்படுத்தி காட்டுகிறது. அப்படி காட்டும் பொழுது ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுவது போல் அந்த கிண்டல் அடிப்பது அதெல்லாம் தவறு, ரொம்ப ரொம்ப தவறானது. பாபா சாஹேப்பெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து ஏன்னா அவருடைய உழைப்பு அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே கிண்டல் அடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. என்னென்னா உங்கள் ஏதோ இலக்கிய குழுக்கள் சிரிப்பவர்களுக்கும் அங்கே இருப்பவர்களுக்கும் வேணால் அது அந்த அந்த நேரத்துக்கு அது சரியானதாக இருக்கும். தவிர
அவங்களே மறுபடியும் அதை போட்டு பார்த்தாங்கன்னா வெட்கி தலை குனிய வேண்டியது தான். ஏன்னா பாபா சாஹேப் வந்து அவரெல்லாம் நீங்கள் இது கம்பேர் பண்ணுறதோ, அவருடைய உழைப்பை வந்து எந்த காரணத்துக்காகவும் கிண்டல் அடிப்பதையோ எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டோம். அதை அதை யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்புறமா ஒரு காலத்தில் வந்து ப நீலக்கொடி எடுத்துக்கிட்டு போனாலே கிண்டலும் கேலியும் பண்ண காலம்லாம் இருந்தது. இப்போ இருப்பவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நான் பார்த்தேன், அந்த காணொளியெல்லாம் பார்த்தேன். ஆ போடுறது குறிச்சு. ஆமா, ஆமா, ஆமா. அதுவும் பார்த்தேன் நானு. அவங்களுக்கெல்லாம் தெரியல. இப்போ வந்தவங்களுக்கு அது புரியல. இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல தார் சாலையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு வந்து தார் சாலை, விமான பயணம் இப்படி தான் அவங்க பார்ப்பது தான். நாங்கள் பார்த்த காலங்கள்ல அப்படிலாம் இல்ல. கரடுமுரடான பாதைகள். சமுதாயம் சமுதாயம் என்பது எப்படி இருந்ததுனாக்கா, நீங்க நீலக்கொடி எடுத்துட்டு போனீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒண்ணா கிண்டல் அடிப்பாங்க. அதனால கொடிய மடிச்சு அக்கல்லத்துல வச்சுட்டு போன காலத்தெல்லாம் நான் குடியரசு கட்சி பெரிய பெரிய நிர்வாகிகளே பார்த்துருக்கிறேன். அவங்கலாம் வெட்கி தலை குனிந்து ஓரமாக போன காலத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எங்களை போன்றவர்களுடைய காலம் வந்த பிறகு தான் நீலக்கொடி எடுத்துட்டு வெளியில போறது தைரியமாவும், பாபா சாஹேப்போட சிலைக்கு மாலை போடுறது வந்து ஒரு பெருமையாவும் கொண்டு முதல்ல வந்து அந்த சிலைக்கு மாலை அணிவிப்பது என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை. இது அன்றைக்கு மட்டும் பண்ணுறதெல்லாம் நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப தவறானது. நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறீங்க, அதுக்காக பணியாற்றுவது போல் தோன்றுகிறது அங்கே நடந்ததில்ல, அப்படி தான் தோணுது. அது உங்களுடைய சொந்த விவகாரம். உங்களுக்கும் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குமானது. ஆனால் பாபா சாஹேப்பை வந்து அங்கே நீங்கள் மையப்படுத்தலாம், அதெல்லாம் இட் இஸ் நாட் எ ஜோக். அதெல்லாம் தவறானது. பாபா சாஹேப் வந்து ஒரு 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 நம்முடைய சமுதாயத்தோட ஒரு கர்த்தா. அவர் இல்லைன்னா அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக கூட கிண்டல் அடிப்பதற்காகவோ, கேலி செய்வதற்காகவோ தயவுசெய்து நீங்கள் பாபா சாஹேப்பை இழுக்காதீங்க. உங்கள் இலக்கியத்திலையும் அப்படி எழுதாதீங்க. இப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் பார்க்கலாம், நம்முடைய மேன்மைகளை தானே இப்போ இலக்கியத்தில் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. அப்புறமா இந்த மேன்மைகளுக்கெல்லாம் காரணமானவரையே வந்து கொச்சப்படுத்துறது வந்து எந்த வகையில் நியாயமானது அது? அது ரொம்ப தவறு. அதே மாதிரி இந்த மாலைகள் அணிவிப்பதை பற்றி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறு. அதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கணும் அந்த வார்த்தையெல்லாம். ஏன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு 200 சிலைகள் இருந்ததுனாக்கா, அந்த 200 சிலைகளுக்கும் வந்து அந்த நிர்வாகிகளும் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து மாலை போடுவாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி எல்லாரும் போடுறாங்கன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது வரவேற்று நம்ம பாராட்டணும். ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க பண்ணிட்டு போனோம், அவங்க வேலை அவ்வளோதான். 365 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன்றது தான். ஏன்னா அது நம்முடைய கடமை. பாபா சாஹேப் சொன்னதை வெறும் மாலைகள் போட்டு பிறந்தநாள் நினைவு நாள் கொண்டாடாம, அவர் சொன்னதை தினந்தோறும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும், ஒவ்வொரு வினாடிகளிலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒரு அயோட்டா மயோட்டா டைம்லையும் மக்களுக்காகவே அவர் பிரின்சிபல் பிரகாரம் செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை அது. ஒரு லட்சம் பேர் வந்து மாலை போட்டு போயிடறாங்க, ஐயாவோட கழுத்து வந்து முழுக்க இதுவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது தப்பு. இது வரலாம், கிண்டல் பண்ணாதீங்க. அதை நீங்கள் நல்ல எனக்கு பிடித்த சகோதரி, நான் எதிர்பார்க்கல உங்ககிட்டலாம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து எத்தனை ஆண்டு காலமாக அதுக்காக எவ்வளோ பயணம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? பெருமையாக இருக்கிறோம். இவ்வளோ பேர் வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து போடுறான். அதாவது கொள்கை அற்றவன் கூட வந்து போடுறானே, அவங்கள நம்ம நெருடல் பண்ணுறோம், நீங்கள்லாம் ஏன் வந்து போடுறோன்னு கேட்குறோம். அதெல்லாம் தவறுகள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பாபா சாஹேப்பை ஏற்றுக்க மாட்டார். எவன் ஒருவன் என் கொள்கைகளை ஏற்று நிற்கலையோ அவன் என் பெயரை சொல்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் பாபா சாஹேப்புக்கு மாலை போடுறதோ கம்பேர் பண்ணிவிட்டு பிறந்தநாள் நினைவு நாளுக்கு போடுறாங்க, அது அவங்க மறந்துடுறாங்கன்னு, அது அவர்கள் மறப்பது அவங்க மறந்துதான். அவங்களுக்கு ஞாபகம் வருவது அந்த 2 நாள் தானே. 365 நாள் செயல்பட வேண்டியது நீங்களும் நானும் தானே. நம்ம வந்து அதை செய்யாமலே நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்குறோம். நேரம் கிடைக்கும்போது பேசுகிறோம், ஒலி வாயிலாக சில விஷயங்களை வெளிக்காட்டுறோம். அப்படி தானே பண்ணிகிட்ருக்குறோம். தினந்தோறும் நாம் நடத்துகின்ற போராட்டம் என்ன, மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன, எத்தனை பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சுருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளை வந்து நாம் அவங்கள வந்து அரசு ஊழியர்களாக மாற்றிருக்கிறோம், எத்தனை பேருக்கு அரசியல் கற்று தந்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பகுதிகளில் இரவு பாடசாலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுமான நிறைய உழைப்பு. சென்னை நகரத்தில் முதல்ல இரவு பாடசாலை அப்படிங்கிறது உருவாக்கியவனே என்னோட என்னை சார்ந்தவர்கள் தான். அந்த காலத்தில் நான் மட்டுமே 38 இரவு பாடசாலைகள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறேன். வட சென்னையிலேருந்து தாம்பரம் வரைக்கும்
பம்மல், அனகாபுத்தூர், குரம்பேட்டை இந்த பகுதிகளில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, 1000 விளக்கு, தயார் சாஹிப் தெரு, ஆழ்தோட்டம், மக்கீஸ் கார்டன், கேஎம் கார்டன், வட சென்னையில் வந்து குறிப்பாக சிமெண்ட் ரோடு, கோட்டர்ஸ், பாண்டியன் தெரு, எத்தனை பகுதிகள் அவ்வளோலாம் உழைச்சிருக்கிறோம். எங்களோட உழைப்பெல்லாம் இன்றைக்கு வந்து எல்லா சகோதரர்களும் அதை வந்து நல்லா பயணம் பண்ணுறாங்க அந்த கடினமான ரோட்டில். நான் மட்டும் இல்லை, என்ன சமகாலத்தில் காண்டம்பரரி லீடர்ஸ் நிறையா இருந்தாங்க. அத்தனை தலைவர்களும் அவங்க உழைச்சிருக்கிறாங்க. அதனால் ஏதோ இன்றைக்கி நாம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறையில் இன்னும் ஒரு 5 வருஷம்தான். அதுக்கப்புறம் இதே இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க. உங்களை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த நாகரிக காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படி கிண்டல் பண்ண கேலி பண்ண அடுத்த தலைமுறை பண்ணிட்டு தான் இருக்கும். இது காலகாலம் பண்ணாங்க. ஆனால் எங்களை போன்ற சிலர் என்ன பண்ணோம், எந்த காலத்துலேயும் சமுதாயத்துக்கு உழைப்பவர்களை யாரும் கிண்டல் கேலி பண்ணக்கூடாது, நையாண்டி பண்ணக்கூடாது. இதை வந்து சமுதாயத்திற்கான விஷயங்களை எடுத்து செல்லணும் தலைமுறைக்கு. ஏன்னா பாபா சாஹிப் என்ன சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதல்ல ஐ நெவர் டிஸ்ஓன் மை கம்யூனிட்டி அட் எனி காஸ்ட். எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் என் மக்களை நான் விட்டு கொடுத்ததில்லைங்கிறார். அப்படி யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு மனிதனை வந்து இலக்கியத்திற்காக விட்டு கொடுத்து நம்ம கிண்டல் அடிப்பது, நையாண்டி பண்ணுறது, அதுக்கு ஒரு கூட்டத்தை வைத்து சிரிக்கின்ற சகோதரர்கள், சிரிக்கின்ற என் அருமை தம்பிகள் வந்து மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கூட ஒரு முறை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஜாலியாக கூட இருக்கலாம். ஆனால் அடுத்த முறை டெஃபினட்டாக அது இதை விடுங்க. உங்கள் வீடியோவை நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்களா? லட்சக்கணக்கான அடுத்த சமுதாயத்தை அவன் பார்க்குறான்ல, அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? நீங்கள் சொல்கிறதுக்கு பாபா சாஹிப் தலையில் முடி இல்லைங்கிறது. அதாவது அந்த எழுதிய அந்த கேரக்டர் சொல்லுதில், இந்த அம்மா அதை வெளிப்படுத்தினவங்களை பற்றி மட்டுமே நான் சொல்ல, அந்த கேரக்டர் எழுதினவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிப்படுத்திய சகோதரி வந்து அவங்களோட ஏதோ இந்த லாஃபிங்கில் வந்து இட் இஸ் நாட் எ சர்காஸ்டிக் லாஃபிங். ஒரு மாதிரி அந்த அந்த லாஃபிங் இல்லை, அது கொஞ்சம் எனக்கு எடுத்துக்கிறது அனீசியாக இருக்குது அந்த அந்த லாஃபிங். மை டியர் சிஸ்டர் ப்ளீஸ் கரெக்ட் யுவர் செல்ஃப். அது கொஞ்சம் வருது. ஏன்னா பாபா சாஹிப், டோன்ட் கம்பேர் பாபா சாஹிப் வித் எனிபாடி ஹூ எவர் இட் மே பி. அது நான்லாம் வந்து அப்படி தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து கிரைஸ்ட்டை தானே சொன்னோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஹூ எவர் இட் மே பி. என்னை பெற்ற அப்பா அம்மாவை கூட நான் பாபா சாஹிப்பை கம்பேர் பண்ண மாட்டேன், அலோவ் பண்ணவும் மாட்டேன். புரியுதுங்களா? நிறைய உழைச்சி இன்றைக்கி இத்தனை மாலைகள் எல்லா சமூகத்தினரும் வந்து போடுறாங்கன்னா அதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, இன்றைக்கி இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியோ அல்லது வேறு கட்சிகள் மட்டுமே வந்து தலித் சமுதாயத்திற்கு அடையாளப்பட்ட கட்சிகளோ அல்லது தலித் சமுதாயத்தை ஒரு பங்காக வைத்துக்கொண்டு நடத்துகின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமே வந்து இதெல்லாம் உழைச்செல்லாம் கொண்டு வந்துடல. எல்லாரோட உழைப்பும் இருக்குது. இன்றைக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கின்ற சமுதாயவாதிகள் அரசியலில் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற சமுதாயவாதிகள், எனக்கு அது வேணாம், எனக்கு சமுதாயம் தான் வேணும்னு நினைக்கிற சமுதாயவாதிகள், இவங்க எல்லாரோட உழைப்புமே அதில் இருக்குது. எல்லாம் அந்த உழைப்பு தான் இன்றைக்கி நீங்கள்லாம் ஈஸியாக பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், கூட்டங்கள் போடுவதற்கு இடம் கிடைப்பது. உங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம்லாம் தெரியுமா? எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? எவ்வளோ கடினம் தெரியுமா ஒரு காலத்தில் இடம் கிடைக்கிறது, ஒரு கூட்டம் போடுறதுக்கு எத்தனை பிரச்சனைகள், எவ்வளோ சாதிய வன்மங்கள், எத்தனை பேர் வந்து மாடு ஓட்டி விட்ருவான் மீட்டிங்லலாம் வந்து, எத்தனை பேர் அவங்க ஆட்களை 2 பேர் குடிகாரனை கொண்டாந்து நடுவில் நிற்க வச்சுட்டு உங்களை பேச விடாமல் எவ்வளோலாம் டிஸ்டர்ப் பண்ணிருப்பான். அதெல்லாம் ஒரு காலம். வேண்டுமென்று ஒரு பெரிய கூட்டங்கள் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாதி கலவரத்தை தாண்டி விட்டு 144 போட்டு அந்த இடத்தையே ஸ்டாப் பண்ணி விட்ருவோம். இதெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் 1975 ஸோ அதெல்லாம் அதனால் உங்களை நாங்கள் அப்படியே அப்ரப்டாக வெறுக்கலை, மறுக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஏதோ நான் ஒரு தமாஷா பேசக்கூடியவங்க அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கும் எஸ்வி சேகருக்கு இந்த ஒய்ஜி மகேந்திரனுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லாத ஆகிடும். ஏன்னா நீங்கள் பேசியவர்கள் எல்லாமே கொள்கைவாதிகள், எனக்கு தெரிஞ்சவங்க. நீங்கள்லாம் வந்து சமரசம் இல்லாத இருந்தவர்கள். நான் பார்த்த வரைக்கும் நான் பல மேடைகள் பார்த்துருக்குறேன். நானே ஒரு இதில் உங்களை பார்த்துருக்குறேன். எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். தம்பி ரஞ்சித் கூட அந்த இடத்துல கை தட்டி சிரித்தது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நான் வந்து என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் யாருக்காகவும் முகஸ்துதிக்கு நான் பேச மாட்டேன். மற்றதுக்கெல்லாம் பண்ணியிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த இப்படி திரும்பி பார்த்தா ஐயாவுக்கு அந்த வார்த்தை எனக்கு சொல்கிறதுக்கு கூசுது, மன்னிக்கணும். நான் வந்து பாபா சாஹிப்போட என் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஐயாவை உள்வாங்கியவன். அதனால் அந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
அதனால் தம்பி ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சகோதரன். நான் அவர பத்தி ஒளிநாடா 2, 3 ஒளிநாடாவும் போட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தம்பி. அதாவது ஒரு ஒரு திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நான் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து, எக்ஸிபிட்டரா இருந்து சினிமா தெரிஞ்சவன் நானு. ஆனா, அவரோட உயரம் வேற, எங்களோட இடம் வேற. எங்களுடைய இடமே வேற. எங்களுடைய இடம்லாம் வந்து மீரான் சாஹிப் தெருவோட நின்னுடும். அவர் உயரம் வேற. அவ இன்னைக்கு உலகளாவிய சினிமா கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர். என் தம்பி இப்படி இருக்கிறது எனக்கு பெருமை தான். அத நான் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன். அவர் அவர் உருவாக்கிய ஒரு கூட்டம், அவர் உருவாக்கிய ஒரு கூட்டம் இளைஞர்கள், அருமையான இளைஞர்கள். ரொம்ப திறமையான நெறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க அதுல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல நாங்க கண்ட கனவு. அப்பல்லாம் என்ன பண்ணோம், இந்த அ தப்பு மாலம், பறை மாலம் அடிக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டி காம்படிஷன் வைக்கணும்னு முதல்ல நெனச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்னை மாநகரத்தில பண்ணவன் நான் தான். எல்லாருக்கும் அது தெரியும். பல்லாவரம் பகுதியில சந்தையில இப்போ பல்லாவரம் சந்தை இருக்கு இல்லையா? அது வேற இடத்துல இருந்தது. அங்க தான் முதல்ல நாங்க 1978ல பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு காம்படிஷன் இந்த இந்த இதில. அத வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்ல பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னடா நான் வந்து முதல்ல இயக்க நிர்வாகிகள்ல அ அம்பேத்கர் இளைஞர் இயக்கம், பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் பாசறையா மாத்தி, நிர்வாகிகள வந்து முதல் கோட் சூட் போட்டுட்டு டை கட்டி உட்கார வச்சது நான் தான். அபயம் தான். அந்த அபயம் இயக்கம் தான் முதல்ல இதோ போட்டிருக்கிற இந்த கலர் தான். இந்த ப்ளூ டிஃபரண்டான ப்ளூ கொண்டு வந்தது. அப்பல்லாம் இத ராமர் ப்ளூன்னு சொல்லுவானுங்க எல்லா இடத்துலயும். நாங்க அத மாத்தி அபயம் ப்ளூன்னு சொல்ல வச்சோம். குடோன் ஸ்ட்ரீட்லேருந்து பாரிஸ்ல உள்ள எல்லா கடைகள்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வருகிற கடைங்கள்லாம் நாங்க ஆட்கள அனுப்பி நாங்க வேணும்னு இந்த ராமர் நேம இது பண்ணோம்னு சொல்லிட்டு, நாங்க போயிட்டு அபயம் ப்ளூ இருக்குதான்னு கேட்போம். இல்லங்க ராமர் ப்ளூ இதோ இதுவா பாருங்கன்னு கேட்பான். ஆமாங்க இதுதாங்க இது அபயம் ப்ளூ தான். நீங்க என்ன ராமர் ப்ளூன்றீங்க? அந்த மாரிலாம் நாங்க என்னென்ன வேலைகள் இந்த மற்றவங்க என்ன செஞ்சாங்களோ, அத நாங்க செஞ்சு சமுதாயத்திற்கு அடையாளமா மாற்றியவர்கள். அவ்வளோ ஆழமா பண்ணோம் நாங்க. ஸோ அத வந்து தம்பி ரஞ்சித் போன்றவர்கள் வந்து எத்தனையோ மடங்கு ஹையா போய் அந்த கோட் சூட் குடுத்து, கிட்டார் குடுத்துட்டு இதெல்லாம் பண்ண அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து என்ன மெய் சிலிர்க்க வச்சது. நான் ரொம்ப அவருடைய திரைப்படங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கானவர்கள் நானும் ஒருத்தன். அத பத்தி நான் சொல்ல விரும்பல. அது வந்து அவருடைய தனி திறமை, உழைப்பு எல்லாம் பாராட்ட வேண்டியது தான். இந்த நிகழ்ச்சியில அத ரஞ்சித் சகோதரர் இருந்தும், அப்படி ஒரு நெருடலான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு ரொம்ப மன வருத்தம். வலி. மன வருத்தம்ன்றது வலி. நீங்க யார தலைவர்களா ஏத்துக்கிறீங்களோ, அவங்களுக்கே என்ன பத்தி தெரியும். அ ஐ எம் ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு. நான் பிக்கா இருக்கிறேனா, ஹையா இருக்கிறேனா, எந்த டாப் லெவல்ல இருக்கிறேனா, பொலிட்டிக்கலி ரெகக்னைஸ்டான்றதெல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் நான் ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடுன்றது யாருமே மறுக்க முடியாது. அப்படி மறுத்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் தெரியல, தலித் பாலிடிக்ஸ் தெரியல அப்படின்னு அர்த்தம். அது அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே இட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். ஒரு ஒரு விளையாட்டு சூழலுக்காக கூட, ஒரு நகைப்புக்காக கூட பாபா சாஹேப்ப நையாண்டி பண்றத வந்து தயவு செய்து நிறுத்துங்க. ஏன்னா, நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலை ஒருவேளை உங்கள அப்படி அமைச்சிருக்கலாம். அந்த கதை உங்கள அங்க கொண்டு போயிருக்கலாம். அந்த பாத்திரம் உங்கள அங்க அங்க அரவணைச்சுட்டு போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து நீங்க ஆ அத நார்மலா ஒரு செய்திய சும்மா எக்ஸாஜரேட்ன்னுவாங்க. லாஃபிங்ல இது என்னான்னு சொல்றதுனாக்கா, அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைய சொன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். எனவே தயவுசெய்து வந்து எந்த சூழ்நிலையிலும் பாபா சாஹேப்ப நையாண்டி பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையும் நையாண்டி ஏன்னா, அவரை தவிர, அவரை விட இந்த சமுதாயத்திற்காகவும், நமக்காகவும் உழைச்சவங்க உலகத்துல யாருமே கிடையாது. நோபடி வாஸ் தேர். நோபடி இஸ் தேர். ஃபியூச்சர்லயும் டெஃபினட்டா அவர் மாரி இருக்க முடியாது. இஸ் அவர் சேவியர். அதான் என்னுடைய அன்பான கருத்த சொல்றேன். யார் உங்களுக்கு வந்து டெல் தெம் தே ஆர் ஸ்லேவ் தே வில் ரிவோல்ட்ன்னு சொல்றதையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர போய் நம்ம அப்படி சொல்வது என்பது எனக்கு ஏற்புடையதா இல்ல. அதாவது எந்த சுயநல செயலுக்காகவும், அது எனக்கு பொருளாதார முன்னேற்றமா இருக்கும். எனக்கு மறைமுக அஜெண்டா யார்கிட்டயாவது இருக்கும். அதுக்காக கூட பாபா சாஹேப் வந்து நம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மெட்டீரியல் கெயின்ஸ். இது பாபா சாஹேப் சேயிங்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெறைய பேசலாம். நான் ஏன் மத்தவங்கள மாரி அடிக்கடி வந்து அதிகமா வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் என்னோட வழிப்பயணம், என்னுடைய அனுபவங்கள், நான் கடந்து வந்த பாதைகள், தலைவர்கள் மத்தியில நான் பேசிய விஷயங்கள், நான் நடத்திய அந்த தமிழ்நாடு அளவுல நடத்தப்பட்ட அந்த 2 மாநாடுகள், 7 மண்டல மாநாடுகள், இ நான் நடத்திய 300, 400 கார்களை முதல் தமிழ்நாட்டுல 300, 400 கார்களை வைத்து ஊர்வலம் பண்ணது அபயம். அங்க நடுவுல போனது நான். ஸோ அப்படிப்பட்ட ஆள் நானு.
அது மாதிரி விஷயங்களே சொல்லி என்னையும் எக்ஸாஜரேட் பண்ணி பூஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறது, என்கிட்ட வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, என் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கி அந்த தேவை இல்லை. ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட்டோட விஷயங்களை எடுத்து பண்ணுவதற்கு அங்கங்கே ஒரு அவுட்ஃபிட் இருக்குதுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். பட் இந்த அவுட்ஃபிட்டுக்குள்ளாக வந்து தொடர்ந்து மக்களுக்காக பயணிக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு சமீப காலமாக கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. அது என்னுடைய சகோதரர்கள் தான் அவங்க எல்லாருமே. நான் அவர்களுக்கு மூத்தவன் என்கின்ற அடிப்படையில் கொஞ்சம் நீங்கள் சமுதாயத்தை இப்போ பார்க்குற பார்வையில் 40 விழுக்காடுகள்லேருந்து 50 விழுக்காடுகள் பார்க்குறீங்க. அதை 60லேருந்து 70 ஆக்கிட்டு மற்ற விஷயங்களில் 30% 20% ஆகணும். நமக்கான வேலைகள் நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா 2000 வருஷமாக ஏமாற்றப்பட்ட ஒரு சமுதாயம் எல்லோராலும், நாமும் அதை ஏமாற்றி விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை உங்கள் மத்தியில் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம். தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க.